வணக்கம். முதலீடு பண்றப்போ எதிர்காலத்தை சரியா கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு ஸ்டாக் மேல போகுமா கீழ போகுமான்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஆமா, நிச்சயமா. ஆனா அப்படி கணிக்கவே முடியாட்டா கூட எப்படி நம்பிக்கையா இன்வெஸ்ட் பண்றது? இதுக்கு பெஞ்சமின் கிரஹாம் ஒரு சூப்பரான வழி சொல்லிருக்காரு. பாதுகாப்பு விளிம்பு, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. கரெக்ட். பாதுகாப்பு விளிம்பு. இது பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஐடியா, ஆனா பயங்கர பவர்ஃபுல். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரி, இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, அதோட உண்மையான மதிப்பு ஒரு 100 ரூபாய்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க அதை 60 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரி. அந்த 40 ரூபாய் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்க பாதுகாப்பு விளிம்பு. முதலீட்டுல இது எப்படின்னா, நீங்க ஒரு பங்குக்கோ இல்ல பாண்டுக்கோ கொடுக்கிற விலைக்கும் அதோட உண்மையான மதிப்பு, அதாவது அந்த பிசினஸ் உண்மையில் எவ்வளவு ஒர்த்துன்னு நாம கணிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓஹோ. இந்த கேப் தான் நாம எதிர்பார்க்காத நஷ்டம் வந்தாலோ இல்ல நம்ம கணிப்பே கொஞ்சம் தப்பா போனாலோ நம்மளை காப்பாத்தும், ஒரு பஃபர் மாதிரி. புரியுது. ஆனா அந்த உண்மையான மதிப்பு, அதை எப்படி சரியா கணிக்கிறது? அதுவே பெரிய வேலையாச்சே. அங்கதான் விஷயமே. உங்களுக்கு நல்ல பெரிய பாதுகாப்பு விளிம்பு இருந்தா ரொம்ப அக்யூரேட்டா கணிக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படியா? ஆமா. உதாரணமா, ஒரு கம்பெனியோட பாண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுல முதலீடு செய்யலாமா வேண்டாமான்னு பார்க்க அந்த கம்பெனியோட கடந்த கால வருமானம் அது கட்ட வேண்டிய வட்டியை விட பல மடங்கு அதிகமா இருக்கணும். எவ்வளவு மடங்கு? கிரேகம் அப்போ சொன்னது ஒரு 5 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கம்பெனியோட வருமானம் திடீர்னு கொஞ்சம் குறைஞ்சா கூட அவங்களால வட்டி ஈஸியா கட்ட முடியும். இந்த எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுதான் பாண்ட்ஸ்க்கான பாதுகாப்பு விளிம்பு. சரி, இது பாண்ட்ஸுக்கு ஓகே. பங்குகளை வாங்கும்போது அங்கத்தோ வட்டி மாதிரி எதுவும் ஃபிக்ஸ்டா இல்லையே. நான் நீங்க போடுற 1 ரூபாய்க்கு அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குதுங்கிற விகிதம், அதாவது ஏர்னிங்ஸ் ஈல்டு. அந்த ஈல்டு பாண்ட்ஸ்ல கிடைக்கிற வட்டி விகிதத்தை விட கணிசமா அதிகமா இருக்கணும். ஓ, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ பாண்ட் வட்டி 4% கிடைக்குது. ஆனா நீங்க பார்க்குற பங்கோட ஏர்னிங்ஸ் ஈல்டு ஒரு 9% இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ உங்களுக்கு 5% கூடுதல் வருமான வாய்ப்பு இருக்கு. இந்த 5% தான் உங்க பாதுகாப்பு விளிம்பு. இந்த எக்ஸ்ட்ரா லாபம் ஒன்னு டிவிடெண்டா உங்களுக்கு வரலாம், இல்ல கம்பெனி அதையே திரும்ப பிசினஸ்ல போட்டு இன்னும் வளரலாம். நல்லா இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கிரஹான் சொன்ன மாதிரி இருக்கே. 1972ல ஏதோ வார்னிங் கொடுத்தாராமே. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். 1972ல பாருங்க, மார்க்கெட் பயங்கர உச்சத்துல இருந்த சமயம். அப்போ நிறைய நல்ல கம்பெனிகளோட பங்குகள் விலை ஏறி போய் அதோட ஏர்னிங்ஸ் ஈல்டுக்கும் பாண்ட் வட்டிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லாம போச்சு. அப்போ பாதுகாப்பு விளிம்பு குறைஞ்சிருச்சு. சுத்தமா குறைஞ்சிருச்சு. கிராஹம் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டர்ஸ் எப்ப பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க தெரியுமா? பொருளாதாரம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு சுமாரான கம்பெனிகளோட பங்குகளை ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குறப்போதான். ஏன் அப்படி? ஏன்னா அப்போ அந்த கம்பெனி நல்லா சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது தற்காலிகமான நல்ல நேரமா இருக்கலாம். அதே நிரந்தரமான வருமான சக்தி அப்படின்னு தப்பா நினைச்சு அதிக விலை கொடுக்கறாங்க. இது முதலீட்டுக்கும் ஊகத்துக்கும் உள்ள மெல்லிய கோடு. பாதுகாப்பு விளிம்போட கணக்கு போட்டு வாங்குறது முதலீடு, சும்மா ஏறும் நம்பிக்கையில வாங்குறது ஊகம். அப்போ பேரம் பேசும் பங்குகள்னு சொல்றாங்களே, அதாவது விலை ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி தெரியற பங்குகளே, அதுல பாதுகாப்பு விளிம்பு அதிகமா? நிச்சயமா. அங்க பாதுகாப்பு விளிம்பு ரொம்ப தெளிவாவே தெரியும். நீங்க கொடுக்கிற விலைக்கும் அதோட மதிப்புன்னு நீங்க நம்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி வாங்குறதுல என்ன பிளஸ்னா, ஒருவேளை உங்க கணிப்பு கொஞ்சம் தப்பா போனா கூட, இல்ல அந்த கம்பெனிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட, நீங்க வாங்கின விலை குறைவா இருக்கிறதால தப்பிச்சுக்க வாய்ப்பு அதிகம். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கு. 1920கள்ல ரியல் எஸ்டேட் பாண்ட்ஸ் ரொம்ப சேஃப்னு நினைச்சாங்க. ஆனா 1930கள்ல பொருளாதாரம் அடி வாங்கினப்போ அதே பாண்ட்ஸ் அடிமாட்டு விலைக்கு வந்துச்சு. அப்போ அதை வாங்கினவங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு விளிம்போட ஒரு நல்ல முதலீடா அது மாறுச்சு. பாருங்க, பாதுகாப்புங்கிறது நாம கொடுக்கிற விலையில இருக்கு. சூப்பர். இதுல பல்வகைப்படுத்துதல், அதாவது டைவர்சிஃபிகேஷன் எப்படி உதவுது? ரொம்ப க்ளோஸா சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு பங்குல நல்ல பாதுகாப்பு விளிம்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். அது லாபம் தரும் தான் அர்த்தம். ஆனா 100% கேரண்டின்னு சொல்ல முடியாது. சரிதான். பாதுகாப்பு விளிம்புங்கிறது லாபம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம், நஷ்டம் வர வாய்ப்பு குறைவு, அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்க பணத்தை ஒரே பங்குல போடாம இந்த மாதிரி பாதுகாப்பு விளிம்போட இருக்கிற பல பங்குகள்ல பிரிச்சு போடும்போது, டைவர்சிஃபை பண்ணும்போது, ஆமா, அப்படி பண்ணும்போது 1-2 பங்குகள் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் மத்த பங்குகள்ல வர்ற லாபம் உங்க மொத்த முதலீட்டையும் காப்பாத்தும். இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஒரு ரவுலட் டேபிள்ல உங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட எல்லா பணத்தையும் ஒரே நம்பர்ல வைக்க மாட்டீங்கல்ல. இல்ல, பிரிச்சுதான் வைப்போம். அதேதான். பல இடங்கள்ல பிரிச்சு போடும்போது
மொத்தத்துல ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாகுது. ரொம்ப நல்லா புரியுது. அப்போ ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் ஃபாலோ பண்ண வேண்டிய அடிப்படை கோட்பாடுகள்னு கிரஹாம் ஏதாவது சொல்றாரா? பொதுவான பிசினஸ் பிரின்சிபல்ஸ் மாதிரி. சொல்றாரு, 4 முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. 1, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. அதாவது உங்க பிசினஸ புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாங்குற கம்பெனி என்ன பண்ணுது, எப்படி பணம் சம்பாதிக்குதுன்னு தெரியணும். சரி. நம்பர் 1. 2, உங்க முதலீட்ட மொத்தமா இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்காதீங்க. நீங்களே பாத்துக்க முடிஞ்சா ஓகே, இல்ல உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா பரவாயில்ல. இல்லனா நீங்களே உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நல்லது. ஓகே. 3வது. 3, சரியான கணக்கு வழக்கு போட்டு இதுல நியாயமான லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சா மட்டும் ஒரு முதலீட்ட ஆரம்பிங்க. ரொம்ப கம்மியான லாபம் ஆனா பெரிய நஷ்டம் வர்ற வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. வெறும் நம்பிக்கையில குதிக்காதீங்க. கரெக்ட். 4வது. இந்த பாதுகாப்பு விளிம்புங்கிறது நாம ஏதோ தப்பு செஞ்சாலும் சரி, இல்ல கெட்ட நேரம் வந்தாலும் சரி, அத சமாளிக்க ஒரு குஷன் மாதிரி வச்சுக்கிட்டு வாங்குறது இல்லையா? வெறும் நம்பிக்கைய மட்டும் நம்பாம நம்பர்ஸ நம்புறது. மிகச் சரியா சொன்னீங்க. முதலீட்டுல திருப்தியான ஒரு ரிசல்ட் எடுக்கிறது நிறைய பேர் நினைக்கிறத விட சுலபம்தான். ஆனா மிகச்சிறந்த ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாதுகாப்பு விளிம்பு மாதிரி அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி உங்க இலக்குகளை செட் பண்ணிக்கிட்டா அதுவே ஒரு தெளிவான பாதையில நம்மளை கூட்டிட்டு போகும். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.